இருக்கிற இந்த மதுரை ஜங்ஷன் மாதிரி இருக்கிற இந்த எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இந்த மாதிரி வண்டியை வச்சுதான் எல்லாமே வந்து ஷாப்லாம் விற்பாங்க. அதை வந்து இங்கே நல்லாவே வந்து ஷோ பண்ணி ஒரு சார் தாங்க. ஸோ அந்த காலத்தில் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ரேடியோஸில் தான் எல்லாமே அந்த கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சத்யா ஆர்ட்ஸ். ஸோ நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறமா நீங்கள் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க அப்படியே. ஸோ இன்றைக்கி நான் வந்து வேர்ல்ட் ஆஃப் பராசக்திக்கு தான் வந்திருக்கேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி காலத்தில் வந்து எந்த மாதிரி தேரெல்லாம் வந்து இருக்குமோ அந்த மாதிரி தேரெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வாங்க தொடர்ந்து அப்படியே என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செட்டெல்லாம் வந்து சூப்பராகவே போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பராசக்தியோட ஆடியோ லான்ச் மாதிரி ஒன்று நடத்தினாங்கல்ல, அது வந்து ஆடியன்ஸ் எல்லாமே நிற்கிறதுக்கு வந்து இங்கே தான் அந்த இடமெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே வந்து அந்த பேனர் செட், அந்த ஒரு கட்டமைப்பு எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு 90s 60s எப்படி ஒரு படத்தை வந்து காமிச்சிருப்பாங்க, என்னென்ன ஒரு நாஸ்டாலஜி மெமரிஸ் எல்லாம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம 2K ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி பண்ணுறது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து எஸ்கேவோட பராசக்தி மூவியாக தான் இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ பேனர்ஸ், கட் அவுட்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸோட லைன் எல்லாமே இங்கே தான். ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து வே டு என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் போனோம். வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி இங்கே உள்ள அங்கே தெரியுதுல்ல, அங்கே தான் வந்து உள்ளே வந்து போக முடியும். ஸோ நம்ம வந்து போய் உள்ளே வந்து போகலாம். இப்படி ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தியோட என்ட்ரன்ஸ் இப்படி தான் காய்ஸ் இருக்கு. ஐயோ என்ன அழகா இருக்கா மனுஷன். ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஆஃப் பராசக்திக்கு நம்ம வந்து டிக்கெட் வாங்கியாச்சு. ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் கிளாக் எல்லாமே வந்து இப்படி தான் இருந்திருக்கு. அந்த காலத்தில் கிளாக் வந்து இப்படி தான் இருந்திருக்கு, ஒரு நாஸ்டாலஜிக்கான கிளாக். அப்புறமா அந்த காலத்தில் இருக்கிற பொட்டி, அப்புறமா இந்த இங்கே இருக்கிற இந்த மதுரை ஜங்ஷன் மாதிரி இருக்கிற இந்த எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறமா அந்த காலத்தில் இந்த சைக்கிள் தான் எஸ்கே வந்து ஓட்டிட்டு போயிருப்பார் அந்த நமக்கான காலம் சாப்பில். அப்புறமா உள்ளே போயிடலாம் வாங்க, அப்படி போகலாம். திடகர் இருக்கிற மாதிரி அந்த அப்படி இந்த மாதிரி வண்டியை வச்சுதான் எல்லாமே வந்து ஷாப்லாம் விற்பாங்க. அதை வந்து இங்கே நல்லாவே வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கண்ணாடி ஜாடியில் தான் எல்லாமே வந்து அவங்க வந்து செல் பண்ணி இது பண்ணுறாங்க.
அப்புறமா இந்த அடியாளி சாங்கில் வர மாதிரி இந்த காரு, இதுக்காக தான் நான் மெயினாக வரவே செஞ்சேன். அடியாளி சாங்கில் கூட இந்த காரணம் வருவாங்க. எஸ்கே அந்த அந்த காலத்தில் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ரேடியோஸில் தான் எல்லாமே அந்த கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி கூலிப்படுத்துகிற கூட வர மாதிரி இந்த கடலூருக்கு சுற்றுற விண்டேஜ் ஃபோன் கூட இருக்குது. அப்புறமா இந்த மாதிரி ஜேர்னல் புக்ஸு, இந்த மாதிரி ஒரு அட்டை, இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சாங்ஸ் எல்லாம் கூட கேட்பாங்க. ஆனால் நல்லாவே பண்ணியிருக்காங்க. செட்டு தான் எல்லாமே. அந்த ஒரு ஆன் ஏர் நேஷ்னல் ரேடியோ அந்த காலத்தில் கூட இந்த மாதிரி மண்பாடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேவரட்னு கூட சொல்லலாம். எப்படி அப்போலாம் வந்து படம் பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி காட்டுறாங்க. செட்டு தெரியாமல் நான் நடிச்சு ஏற போயிட்டேன். அப்புறமா அங்கே இருக்கிற ஒரு பவுன்சர் தான் சொன்னார், செட்டுப்பா தம்பி இறங்கு அப்படின்னாரு. ஆனால் செட்டுன்னு கூட தெரியாத அளவுக்கு ரியலாஸ்டிக்காக போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். சூப்பராக போட்டிருக்காங்க. உள்ளே போய் இப்போ தான் தேட்டரில் போய் படம்லாம் பார்த்துட்டு வந்தேன். அந்த பராசக்தி மேக்கிங் அப்படி நடந்துச்சுன்ட்டு ரொம்பவே அழகாக சொல்லியிருந்தாங்க. அந்த ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்க்குறதுக்கு இந்த வியூவே கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேலே தேருக்கு நம்ம வந்து போக போகிறோம். வாங்க. ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேருக்கு வந்துட்டோம். தேர் வந்து அங்கே இருக்குது. எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அது really appreciate பண்ணி ஸோ காய்ஸ், பராசக்தியோட வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி எக்ஸிபிஷன் வந்து பார்த்தாச்சு. ரொம்பவே அமேசிங்காக, ரொம்பவே க்ரியேட்டிவாக
படத்தில் இன்னொரு வைப் இருக்குமோ அதை வந்து நம்ம கிட்ட வந்து சொல்ல வந்திருக்காங்க. படம் ஜான் மாதம் 10ஆம் தேதி இன்னும் ரிலீஸுக்கு. ஸோ படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஜனநாயகன் படமும் ஜான் 9 வருது, அதுவும் போய் பாருங்கள். எல்லாரும் நல்லா சேஃபாக இந்த பொங்கலை கொண்டாடுங்க. ஹாப்பி அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் டு ஆல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்து உங்களை வந்து சேரும். பாய்.